குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னால் என்னென்னா இந்த எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ் இருக்குல்ல, கம்யூனிகேஷனோட டாப்பிக்கில் எல்எஸ்ஆர்டபிள்யூ ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா ஒரு லாங்குவேஜ் நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம், அந்த லாங்குவேஜ் எப்படி டீச் பண்ண போகிறோம், அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பற்றி பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் என்னன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிசனிங் ஸ்கில் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிசனிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நெக்ஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னால் ஹியர் யூ ஃபைண்ட் த எவ்ரி திங் யூ நீட் டு நோ அபவுட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்பீக்கிங் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் எ டெஃபினேஷன், கீ இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸலண்ட் டீச்சிங் ரிசோர்ஸஸ். அதாவது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் தான் இருக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஏன் நான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் பார்த்தா இன்க்ளூடிங் த டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். அது எதுக்காக படிக்க போகிறேன்னு சொல்கிறேன். கீ இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸலண்ட் டீச்சிங் சோர்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்? ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். த எபிலிட்டி டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி and influently is something which children will develop during their time at school and something that will help them throughout their life. அதாவது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னால் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் பேசும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போனா குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து வளரும்போது சில்ட்ரன்ஸ் வந்து வென் த டெவலப் டியூரிங் த ஸ்கூல் டைம்ஸ், அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட லைஃப் அப்போ தான் அவங்களோட கரியர், அவங்க லைஃப் ஃபுல்லாக அது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கில் விச் allow டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹோல் லைஃப்பில் அவங்க எப்படி லைஃப் லாங் வரைக்கும் பேச போகிறாங்க, எந்த மாதிரி பேச போகிறாங்க, எந்த வேலை பேச போகிறாங்க, மீனிங் எப்படி புரிஞ்சு பேச போகிறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தே கிவ் ஆஸ் த அபிலிட்டி டு கன்வே த இன்ஃபர்மேஷன் verbally and a way of listener and understand. அதாவது இவங்க பேசுகிறத அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி பேசுகிறோன்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் ஹேப்பன். ஸோ அது அப்போ தான் அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிசனர் வந்து லிசன் பண்ணிக்கணும், அதை அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதான் அவங்களோட மெத்தட் ஆஃப் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சில்ட்ரன்ஸ் வில் லேர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், அதாவது ESSன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் as well as ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜ்க்கும் நம்ம ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம் இன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூலில். ஓகேங்களா? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிஸும் சரி செகண்டரிஸும் சரி ஸ்கூலில் எல்லா லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, ESLன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டு EFLன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ அது எந்த லெவலில் முக்கியம் அப்படின்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்கூல் லெவலில். லேர்னிங் ஹவு டு டெவலப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ESL ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொன்னல இங்கிலீஷ் ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் அண்ட் EAL ஸ்டூடெண்ட்ஸ் டூ. ஸோ அதுக்கப்புறம் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லாங்குவேஜ் லேர்னிங் ஆஸ் ஸ்பீக்கிங் இஸ் ஹவு மச் வி டென் டு கம்யூனிகேட் த எவ்ரிடே லைஃப். ஸோ ஸ்பீக்கிங்னாவே என்னென்னா ஒரு டே டு டே லைஃப்பில் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் எவ்ரிடே லைஃப்பில் நம்ம சர்வே பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் நம்ம ஸ்பீக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ லிசனிங் அப்புறம் ஸ்பீக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பீக்கிங் இஸ் அன் இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் வேர் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர்டு அண்ட் இஃப் நெசசரி ஆக்டட் அப்பான் த லிசனர். அதாவது இந்த ஸ்பீக்கிங் வந்து பார்த்தா ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராசஸ் தான். நம்ம பேசுகிறோம், அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க பதில் சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், இல்லை அவங்க பேசுகிறோம், நம்ம பதில் சொல்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டெவலப் த போத் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் இன் ஆர்டர் டு கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸ்பீக்கிங்கும் லிசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக வரணுமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். த கைண்ட்ஸ் ஆஃப் vocabulary and grammar and pronunciation and fluency. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு vocabulary என்னென்னு பார்க்கலாம். vocabularyன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப் our speaking skills. ஸோ vocabulary means words
நம்ம வேர்ட்ஸை எங்கே யூஸ் பண்ண போகிறோம், எங்கே தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வேர்ட்ஸ்னால் என்னன்றதை ஃபஸ்ட் வெக்காபுலரி மீன்ஸ் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது, அதோட மீனிங் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் வெக்காபுலரி ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமர். ஸோ கிராமர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மீன்ஸ் கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிராமர்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம பேசுகிற லாங்குவேஜ்க்கு ஒரு வடிவம், ஐ மீன்ஸ் ஒரு லே அவுட் கொடுக்க முடியும். ஸோ கிராமர் பர்ஃபெக்டாக இருக்கணும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ திங்க் கிராமர் சம்திங் வி ஒன்லி டு நீட் ரிட்டன் லாங்குவேஜ். ஸோ ரிட்டன் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், பட் கிராமர் ஆல்சோ எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் ஸ்கில். ப்ரொனவுன்சியேஷன் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு கரெக்ட்லி ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸு. ஸோ வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் டபுள் வேர்ட்ஸ் இருக்கலாம், அது வந்து ஹொனனிம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ அதனால் வேர்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ளூயன்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா. ஸோ ஃப்ளூயன்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இங்கிலீஷ் ஸ்போக்கன் முக்கியமான விஷயம் ஃப்ளூயன்ட்டி. இந்த சில்ட்ரன்ஸ் டு ஸ்கூல், ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் காலேஜஸ் அண்ட் சர்ச், பப்ளிக்ஸ் ஒன்றா கூப்பிட்ற எல்லாத்துக்குமே சரி ஃப்ளூயன்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ ஃப்ளூயன்ட்டி இருந்தால் தான் இங்கிலீஷை கரெக்டாக சர்வே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸோட என்னென்ன இருந்தால் ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலபஸில் ஒரு கரிக்குலமில் ஃபர்ஸ்ட் லிசன் அண்ட் ரெஸ்பாண்ட் டு டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பீக்கிங் இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீக்கிங் கரெக்டாக இருக்கணும்னா லிசன் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும் டீச்சர்ஸ்க்கும் கிளாஸ்மேட்ஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பில்ட் தேர் வெக்காபிலிட்டிஸ். வெக்காபிலிட்டிஸ்னால் வேர்ட்ஸ்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நம்ம வேர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லா வேர்டும் நம்ம மீனிங்கோடு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் ஸ்போக்கன் லாங்குவேஜ் டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் கிவ் எக்ஸ்பிளேஷன் அண்ட் டிஸ்கிரைப்ஸு. ஸோ ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் கொஷின்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸ் நிறைய கேட்டு உங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு பார்ட்டிசிபேட் இன் ட்ராமா, கான்வர்சேஷன், ரோல் ப்ளே, டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலேஜ் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், சம்டைம் ஒர்க் ஸ்டேஷனில் கூட நடக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பீச், அந்த போல்ட்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஸ்பீச்சஸ். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஸ்பீச்னால் நம்ம ஃபார்மல்னால் ஒரு ஒர்க் ஸ்டேஷன், ஒரு ஸ்கூல் காலேஜில் பேசுகிற இடம் தான் ஃபார்மல். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது, ஃபேமிலிகிட்ட பேசும்போது இன்ஃபார்மல் பேசலாம். ஸோ அது எங்கே எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ப்ரொனன்சியேஷன், எந்த கிராமர் எங்கே யூஸ் பண்ணணும்னு பேசணும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ. அதாவது யார் எப்படி பேசினாலும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கணும். ஒரு நாவல், க்ரைம் ஸ்டோரி நாவல் படிக்கிறீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். வேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க சொல்ல வர டிக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இல்லை வெயிட் பண்ணி பொறுமையாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஹோல்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த லிசனர். இது பாருங்கள் லாஸ்ட் பாயிண்ட்டு. ஹோல்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த லிசனர். ஒரு லிசனர் என்ன சொல்ல வரான்றதை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் உங்களால் அவங்க சொல்ல வரதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்பீக்கிங் ஸ்கில் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ட் இது தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் ஸ்பீக்கிங்கிறது. ஸோ LSRWவில் லிசனிங், ஸ்பீக்கிங் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ.